ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம். கரையை தொட்டு செல்லும் அலைகளுக்கு தெரிவதில்லை சில சோடுகளை விட்டு செல்கிறோம் என்று. உனக்கே நீ ஆறுதல் சொல்லிக் கொண்டால் பிறரின் ஆறுதலும் அனுதாபமும் ஒருபோதும் உனக்கு தேவைப்படாது. உங்கள் வாழ்க்கையை பற்றி முழுமையாக அறிந்த பின்னரும் கூட உங்களிடம் தொடர்ந்து அன்பு செலுத்துபவன்தான் உண்மையான நண்பன். எந்த நிலைமையையும் சந்திப்பதற்கும் சமாளிப்பதற்கும் உரிய துணிச்சல், மன உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம். நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாம் நாம் அதிகம் நேசித்த ஒன்றை இழந்த பிறகே நடந்திருக்கும். ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். நாள்காட்டியின் இருவரி வாசகம் போல் நாளுக்கு நாள் புதிதாய் அர்த்தம் தந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கை. ஒருவர் உன்னை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் பிடிக்கும் என்று நினைத்து விடாதே. இன்று பிடிப்பவர்களுக்கு நாளை பிடிக்காமல் கூட போகலாம். தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறில்லை. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே தவறு. உயர்வான சிந்தனை, அயராத உழைப்பு, சரியான திட்டமிடல், நேர்மையான செயல்பாடு இருந்தால் உங்களை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. வாழ்க்கையை வெறுக்க 1000 வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். முகம் பார்த்து பேசினாலே போதும், இங்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். ஆனால் அதை யாரும் செய்வதே இல்லை. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்ற இரண்டுமே கலந்துதான் வருகிறது. அதுபோல நாமும் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். பயனில்லாத சொற்களை பேசுபவன் வாசனை இல்லாத மலருக்கு சமமானவன். மனதில் நினைப்பதையே சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் மௌனமாக இருப்பதே மேல். யார் அருகில் இருக்கும்போது மகிழ்ச்சியை உணர்கிறோமோ அவர்களோடு தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன் வாழ்க்கை உன் கையில் என்பதை நீ புரிந்து கொள்ளும் வரை வாழ்க்கை என்னும் ஆசான் பாடம் நடத்துவதை நிறுத்துவதில்லை.